யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. Praise God. Hallelujah. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் இழந்து போவதில்லை. ஒரு ஆட்டையும் தேவன் இழந்து போக அனுமதிக்கவில்லை. எனக்கு ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. यीशु मसीह क्या चाहते हैं कि एक भी को खोना नहीं चाहते हैं. मुझे कई बार यीशु मसीह के सत्य सुना. இந்த இடத்துல இருக்கிறவர்கள் எத்தனை பேர் உங்களுக்கு வசனம் அறிவிக்கப்பட்டும் தேவனை பற்றி சுவிசேஷம் சொல்லப்பட்டும் பலமுறை எதிர்த்தீர்கள், பலமுறை அதை புறக்கணித்தீர்கள்? कितने लोग यहाँ सत्य के सुनते भी उसे घृणा करते हैं, उसे अगेंस्ट करते थे. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை நான் புறக்கணித்தேன், எதிர்த்தேன். எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னவர்களை அடித்திருக்கிறேன், தாக்கி இருக்கிறேன், எல்லா வேலையும் செய்திருக்கிறேன். நான் மறுபடியும் அவர் இந்த காணாமல் போன ஆட்டை அவர் தேடி திரிகிறதே அவருடைய வேலையாக இருந்தது. मैं उधर पाने के पहले कई बार सत्य सुनते थे पर उनको मारते थे. என்னை கண்டுபிடிக்கும் அளவும் அவர் என்னை தேடி கண்டுபிடித்தார். फिर भी यीशु मसीह मुझे छोड़ा नहीं है, मुझे चुन लिया है. அல்லேலூயா. மத்தேயு 12:12 வாசிங்களேன். மத்தேயு 12:12 मत्ती पुस्तक में வாசிங்க. ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். இப்போ ஆட்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மனுஷன் ஆட்டை விட விசேஷித்தவன். हम भेड़ के बारे में भी देखते हैं पर मनुष्य तो भेड़ के जैसे बड़ा है. சொல்லுங்க, நீங்களும் நானும் ஆடுகளை விட எப்படிப்பட்டவர்கள்? விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். हम लोग भेड़ से ऊपर बहुत बड़ा है.